முஸ்லிம்கள் அனைவருடைய பெயரும் அது ஏற்கனவே இருந்தவர்களுடைய பெயராக இருந்தாலும் சரிதான், புது வாக்காளருடைய பெயராக இருந்தாலும் சரிதான், எல்லாம் சிந்தாம செதறாம அதுல ஏறுறதுக்குள்ள வேலைகளை இந்த சமூகத்தினுடைய தலைமையில உள்ளவங்க, அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க, படிச்சவங்க, ஓதுனவங்க, சமூக சேவகர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும். வெறும் நம்ம இதை மட்டும் கொடுத்துட்டு சும்மா அப்படி இருக்கக்கூடாது. விவரம் தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு அப்படியான ஆட்கள்லாம் என்ன செய்யணும், நம்ம ஃபுல்லப் கொண்டதோட நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு, 10 ஃபேமிலிக்கு ஒரு அடுக்குமாடி கட்டத்தில் என்னன்னு சொன்னா நம்மளோட சேர்த்து ஏத்த வீடு, பக்கத்து வீடு, அந்த வீடு, இதெல்லாம் சேர்த்து என்ன செய்யணும். அதுல குறிப்பாக இந்த வெளியே வர முடியாம ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி போய் என்ன செய்யணும், அவங்களுடைய இதுகளை விவரங்களை வாங்கி பதிவு செய்ய வேலையை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானதாக என்ன செய்யுது இன்னைக்கு இருக்குது. புரிஞ்சுங்களா? இதுல இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டேட்டுகள் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அந்த டேட்டுகள் என்ன? நவம்பர் 4 டு டிசம்பர் 4. இது வந்து ஃபார்ம் இஷ்யூ பண்ணக்கூடிய காலகட்டம். எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு. அது அதுல அந்த ஃபார்மை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா வீடு வீடா கொண்டு வந்து தரதாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சில இடங்கள்ல வீடு பூட்டி இருக்கிறதுனால பக்கத்து வீடு ஆத்துலாம் கேட்டு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுறோம். சில பேர் வாங்கிக்கிறாங்க, சில பேர் வாங்குறது இல்லை அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆனா ஃபார்ம் என்ன செய்வாங்க, எப்படியும் கொண்டு வந்து கையில தந்துருவாங்க, தராம இருக்க மாட்டாங்க. அப்படி தரலாட்டி நம்ம என்ன செய்யணும், போய் இது மாதிரி இந்த குடியிருப்பு நான் இருக்கிறேன், எனக்கு நான் ஃபார்ம் இன்னும் வரல அப்படின்னு போய் சொல்லணும். நம்ம கொடுக்க தவறினாலோ அவன் கேட்கிற தகவல் முழுமையா இல்லாட்டாலோ கண்டிப்பாக என்ன செய்யாது, நகல் பட்டியல் வரை வாக்காளர் பட்டியலையும் வராது, இறுதி பட்டியலையும் வராது. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் மெத்தனமா இருக்க வேண்டாம். தயவு செய்து என்ன செஞ்சிடணும், அவங்கவுங்க போய் கரெக்டா அந்த ஃபார்மை வாங்குற வேலையை பார்க்கணும். சரி, இதுல 2 ஃபார்ம் தந்திருப்பாங்க உங்க கையில, வந்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 ஃபார்ம் தந்திருப்பாங்க, இதே மாதிரி 2 ஃபார்ம். இதுல 2ஐயுமே ஃபுல்லப் பண்ணணும். ஃபுல்லப் பண்ணி ஒண்ணு வந்து அந்த பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் அவர்கிட்ட கையில கொடுத்துடணும். இன்னொன்னு வந்து அவர் கையெழுத்து போட்டு நம்ம அக்னாலஜ்மெண்டா வச்சுக்கணும். இது இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் சேர்ற வரைக்கும் நம்ம கையில இருக்கணும். அப்படி இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வராட்டி, அதே மாதிரி வரைவு வாக்காளர் பட்டியலில் வராட்டி, இதை வச்சுதான் நம்ம ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். இதை வச்சுதான் நம்முடைய அப்ஜெக்ஷன் இதுகளை தெரிவிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதனால அவன் தரக்கூடிய நகலை ரொம்ப 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 பத்திரமா வைக்கணும். சும்மா ஏதோ பேப்பர்னு சொல்லி எங்க தூரத்துக்கு போடக்கூடாது. புரிஞ்சுங்களா? ரொம்ப பத்திரமா என்ன செய்யணும், வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது வந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரையும் சொன்னோம். அவ்வளவு நாள் வரைக்கும் என்ன செய்ய தேவையில்லை, லேட் படுத்திட்டு இருக்க தேவையில்லை. கையில கிடைச்சவனே செஞ்சிடலாம். அதை ஒழுங்கா இது ஃபுல்லப் பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட வேண்டியதுதான். இதுல உங்களுடைய தகவலை வந்து 2002 அந்த மதர் டாக்குமெண்ட் சொன்ன பாருங்க, 2002 நடந்த எஸ்ஐஆர், அந்த எஸ்ஐஆருடைய தகவலோட மேட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க, லிங்க் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இதுல பாருங்களேன், இதுல மேல ஒரு ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் நம்முடைய தகவலை மட்டும் தான் கேட்பாங்க. நம்ம பேரு, தகப்பனார் பேரு, நம்ம டேட் ஆஃப் பர்த், பிறந்த இடம், இதை ஃபுல்லா கேட்டிருப்பாங்க. நம்ம பாப்பாவுக்கு வாக்காளர் அடையாள அட்டை என்ன இருந்தா அந்த எண்ணு, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதை ஃபுல்லப் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லப் பண்ணதுக்கு பிறகு இங்க அடுத்த இது வருது பாருங்க. இதுல டபுள் காலம் பிரிச்சிருக்கான், இடது பக்கம் 1, வலது பக்கம் 1, 2 காலம் பிரிச்சிருக்கான் பாருங்க. இதுல அந்த இடது பக்கம் உள்ள முதல் காலத்துல 2002 எஸ்ஐஆர், 2002 2005 வரைக்கும் நடந்த எஸ்ஐஆர் சொன்ன பாத்தீங்களா, அந்த எஸ்ஐஆர்ல நம்ம தகவல் இருக்கிறது இருக்கும்ல, அந்த தகவலை இங்க பூர்த்தி பண்ணணும். அந்த தகவலை இங்க பூர்த்தி பண்ணணும். இங்க வந்து அதே 2005 அல்லது 2 உள்ள நம்முடைய உறவினர், அதாவது தகப்பனார், மனைவியா இருந்தா கணவர், அவங்களுடைய தகவலை இங்க என்ன பூர்த்தி பண்ணணும். இப்படி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட இந்த ஃபார்ம் தான் அங்க பரிசீலனைக்கு எடுக்கப்படும். இதுல இந்த தகவலை நீங்க பண்ணலன்னா நீங்க கொடுக்காத மாதிரி தான் அர்த்தம். இந்த தகவலை பண்ணாட்டி நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். ஆனால் இந்த 2002 தகவலை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நெட்ல பார்த்து தேடி எடுக்கலாம். தாராளமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படி உங்களுக்கு நீங்க தேடி உங்களுடைய தேடல் முடிவுல கிடைக்காட்டி நீங்க பிஎல்ஓ ஆபீசர் வருவார், பிஎல்ஓ வருவார்ல, பூத் லெவல் ஆபீசர், அவர்கிட்ட என்ன செய்யலாம்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு, அறிவுறுத்தி இருக்குது. ஆனா அவங்கள்ட்ட தாராளமா கேட்கலாம். ஆனா வரக்கூடிய ஆட்கள் உதவி செய்யக்கூடிய அளவுல இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப சில பிஎல்ஓக்களை சமீபத்துல பார்த்தோம், பாய் 8 நாளா தூக்கமே இல்லை பாய், பெரிய தொல்லையா இருக்கு பாய் இந்த வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சலிச்சுக்கிறாங்க. அப்ப இதுக்கு மேல எப்படி இவங்கள்ட்ட போய் அதை செஞ்சுதாங்க இதை செஞ்சு எப்படி கேட்க முடியும்? அப்படியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால முழுக்க முழுக்க அவங்களுக்கு உதவி செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் உதவி கிடைக்குமா என்னன்னு தெரியல. என்ன செய்யலாம்னு சொன்னா பள்ளிவாசலை மையமாக வைத்து சில படிச்ச பிள்ளைங்க ஒரு லேப்டாப் நெட் கனெக்ஷனோட வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த மாதிரி கேட்டு வர்றவங்களுக்கு இந்த ஒரு மாசம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்மை இந்த வேலை. ஏன்னா ஒரு பெரிய அதாவது இந்த 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 வேலை முடிஞ்சதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அபாயத்தை தடுத்து நிறுத்துற வேலை அது. அதனால அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பள்ளிவாசலை மையமா வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்குது, புரிஞ்சுங்களா? அவன் பூத் லெவல் ஆபீசர் ஒவ்வொரு பூத் லெவல் ஆபீசருக்கும் 1000 ஓட்டர்ஸ் சொல்லியிருக்கான். நம்ம எடுத்தோம்னு சொன்னா 1000 இல்ல 200 பேருக்கு ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கிற கணக்கு வச்சா கூட என்ன செய்யும், முழுசா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை மையமா வச்சுக்கிட்டு ஒரு 10 இளைஞர்கள் ஒரு 2 லேப்டாப் நெட் கனெக்ஷனோட வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா இந்த மாதிரி விவரம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுடைய ஃபார்மை வாங்கி ஃபுல்லப் பண்ணி எல்லா தகவல்களையும் கொடுத்து என்ன செய்யலாம், கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள வேலைகளை செய்யலாம். அப்படி செய்யறதுங்கிறது இன்றைய காலத்தின் மிக கட்டாயம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல இப்ப இந்த ஃபார்மை மட்டும் கொடுத்தா போதுமானது. இந்த ஃபார்முக்கு மேல எந்த அட்டாச்மெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வெறும் ஃபார்மை சப்மிட் பண்ற நேரம் தான். இதுல சொல்றாங்க இந்த தகவல் எல்லாம் ஒத்து போயிட்டா அவங்களே என்ன செஞ்சுக்குவாங்க, வாக்காளர் அந்த வரைவு பட்டியல நம்ம பேர் வந்துரும்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அப்படி வருமாங்கிறது தெரியல. ஏன்னா இதே இந்த ஃபார்மோட வந்த இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு தகவல் கொடுக்கப்பட்ட ஒரு இது சேர்ந்தா வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா மொத்த ஓட்டர்ஸை 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னா ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னா 1/7/1987 முன் பிறந்தவர்கள். 1/7/1987 முன்னாடி பிறந்தவங்க. நம்மள நிறைய பேர் அதுல இருப்போம். நம்மளாம் 1987 முன்னால பிறந்துட்டோம். 1987 முன்னால் இந்தியாவில் பிறந்திருந்தால் இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ், அதாவது பிறந்த தேதியும் பிறந்த இடமும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சான்றிதழை கொடுக்க வேண்டும். சான்றிதழை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபார்ம்லயே மேலுள்ள தகவலையும் 2002 எஸ்ஐஆர் தகவலையும் லிங்க் பண்ணி 2 ஒத்து போயிருச்சுன்னு சொன்னா அவங்க வரைவு வாக்காளர் பட்டியல சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்தோம்னா அப்படி தெரியல. 3 கேட்டகரியாக ஓட்டர்ஸ்ல பிரிக்கிறாங்க. அதுல ஒரு கேட்டகரி 1/7/1987 முன்னால் பிறந்தவர்கள். 1/7/1987 முன்னால் பிறந்திருந்தால் நாம என்ன சான்றிதழ் அங்க சமர்ப்பிக்கணும், அதாவது நம்முடைய பிறந்த தேதியும் பிறந்த இடமும் பதிவான ஒரு சான்றிதழ். அது பர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டிசியா இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட்டா இருக்கலாம். மொத்தத்துல அதுல நம்ம பிறந்த தேதியும் இருக்கணும், பிறந்த இடமும் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு இது கண்டிப்பா கொடுத்தாகணுங்கிறாங்க. அப்படி கொடுத்தா தான் நாம இந்தியன்ங்கிறது என்ன செய்யணும், ப்ரூஃப் ஆகும். அப்போ 1987 1/7/1987 முன்னால பிறந்தவங்க இதை செய்யணும். சரி, 1/7/1987 பிறகு 2/12/2004 வரை அந்த காலப்பகுதியில் பிறந்தவங்க 1/7/1987 இருந்து 2/12/2004 வரைக்கும் அந்த காலப்பகுதியில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அதாவது அவருடைய
பிறப்பு தேதி, பிறந்த தேதியும் பிறந்த இடமும் மென்ஷன் பண்ணப்பட்டுள்ள ஒரு சான்றிதழ், அதோட சேர்த்து அவங்க அம்மா அல்லது அத்தா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருடைய இந்த ரெண்டும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சான்று, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருடைய இந்த ரெண்டும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சான்று கொடுக்கலாம் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ 2/12/2004 பிறகு பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பிறந்த தேதியும் பிறந்த இடமும் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு சான்று, அவருடைய அத்தாவுக்கு இந்த ரெண்டும் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு சான்று, அவங்க அம்மாவுக்கு இந்த ரெண்டும் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு சான்று, மூணையும் கொடுத்தா தான் அவங்களுக்கு வாக்காளர் கிடைக்கும். இப்படி 3 கேட்டகரியை பிரிச்சதுதான். புரிஞ்சுங்களா? இதுல அந்த 1/7/1987 முன்னாடி பிறந்த நம்மள்டலாம் எங்க பெர்த் சர்டிபிகேட் இருக்கு? பெர்த் சர்டிபிகேட் ஒண்ணும் கிடையாது. எங்க போறது? ஸ்கூல் சர்டிபிகேட்டும் கிடையாது எங்கள்கிட்ட, அதான் காணா போச்சு. எங்க போறது? எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இல்லை. சில பேர் ஸ்கூலுக்கே போகாதவங்களா இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? பாஸ்போர்ட் தான் வழி. பாஸ்போர்ட் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லாதவங்களுக்கு. அதனால இந்த மாதிரியான அபாயங்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு என்னுடைய ஒரு கனிவான வேண்டுகோள், ஆலோசனை என்னன்னு சொன்னா, எவ்வளவோ செல்வந்தர்கள் இருப்பாங்க, நான் உதவி செய்யணுங்கிறவங்க இருப்பாங்க. அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ள ஆட்கள்லாம் இந்த மாதிரி சான்றிதழ்கள் தயாரிக்க முடியாத அந்த மாதிரியான ஆட்களை பார்த்து ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 100 பேருக்கு இந்த மாதிரி சான்றிதழ்களை வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. உதாரணமா பாஸ்போர்ட் எடுக்க முடியாத ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறது, அவங்கள்ட்ட இருக்கிற ஆவணத்தை வச்சு எடுத்து கொடுத்துட்டா குறைந்தபட்சம் இந்த ரெண்டு மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு இது அவங்களுக்கு கிடைச்சிரும்ல. இப்போ காலத்தினுடைய அவசியம் கருதி இந்த மாதிரியான விஷயத்துக்கு உதவி செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைக்குரிய ஒரு காலம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப தேவையோ அதுக்கு செய்யற உதவி ரொம்ப பெருசு. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரியான ஆட்களை கொஞ்சம் தேடி பார்த்து, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி, என்னவோ அது புரிஞ்சுங்களா? அப்ப எடுத்து கொடுத்துட்டா குறைஞ்சபட்சம் இது இந்த ஓட்டர் இதுக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரியான உதவியை இந்த காலத்துல செய்ய வேண்டிய தேவை ரொம்ப இருக்குது அப்படிங்கறத நாம உங்களுக்கு கவனத்துல வச்சுக்கிறேன். சரி, இப்படி கொடுத்துட்டா அப்போ வெறும் இந்த ஃபார்மை மட்டும் கொடுத்துட்டா எல்லா காரியமும் நடந்துரும்னு சொல்ல முடியல. சில பேர் தான் சொல்றாங்க முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க பின்னால போட்டிருக்கிற ரூல்ஸை பார்த்தா 1/7/1987 முன்னாடி 1/7/1987 பிறகு 2/12/2004 வரைக்கும் உள்ள அவங்களுக்கு ஒரு விதமான சான்றிதழ்கள், அது மாதிரி 2/12/2007 பிறகு 2004 பிறகு பிறந்தவங்களுக்கு 3 விதமான சான்றிதழ். இப்ப கேட்கும்போது கண்டிப்பா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக மொத்தத்துல இந்த எனுமரேஷன் காலகட்டம் இருக்கு பாருங்க, ஃபார்ம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல, அந்த காலகட்டத்துல நாம எந்த ஃபார்மும் கொடுக்க வேண்டிய, எந்த சான்றிதழும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சர்டிபிகேட் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இதை மட்டும் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா போதுமானது. நம்ம எதை கவனம் செலுத்தணும்னு சொன்னா இதை சரியா ஃபுல்லப் பண்றதுல கவனம் செலுத்தணும். புரிஞ்சுங்களா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க நமக்கு அந்த ஃபார்மை கொண்டு வந்து தரும்போது இந்த மேல் கட்டம் இருக்கு பாருங்க, மேல் கட்டத்துல நம்முடைய தகவல்கள் அவங்களே பூர்த்தி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இந்த QR கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா நேரம் நமக்கு தான் போகும். இந்த ஃபார்மை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஃபார்மை ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப அதனால நீங்க இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணும்போது நம்ம ஜாக்கிரதையா ஃபுல்லப் பண்ணணும். அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா, நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லப் பண்ணி பார்த்துட்டு தப்பு தவறு இருந்தா அதுலயே அடிச்சுக்கிட்டு இதை என்ன செய்யணும், எடுத்து எழுதும்போது தப்பு தவறு இல்லாம இதில் ஃபுல்லப் பண்ணணும். அந்த வேலையை செய்யணும், ரொம்ப முக்கியமா. புரிஞ்சுங்களா? இதுவும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை தான். அதே மாதிரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். உங்க கடைகள்ல, உங்களுடைய வீடுகள்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல வேலை பார்க்க வந்திருப்பாங்க. ஊர்ல அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கும், உங்கள்ட்ட வேலை பார்க்க வந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க லீவு கொடுத்து அனுப்புங்க இந்த விஷயம். ஏன்னா இது சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு வேலை, இது சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு வேலை. அதனால லீவு கொடுத்து அனுப்புங்க. லீவு கொடுத்து அனுப்புறது தப்பா எடுத்துக்கிறாதீங்க. என்னடா அவங்க லீவு கேட்கறான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது இந்த நேரத்துல தேவைப்பட்டா அவங்க அதாவது ஊர்ல இருக்கிறவங்களே இவருடைய இதை சரியா ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருவாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படியும் கொடுக்க முடியுமா? புரிஞ்சுங்களா? இப்ப வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு போக முடியாது. அவருடைய தகவலை வீட்டுல இருக்கிறவங்க மொத்தவங்க சரியா ஃபுல்லப் பண்ணி பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு கையெழுத்து நம்மளே கையெழுத்து போட்டு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அவருக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். உறவு முறையை போட்டா நம்ம மனைவி
நான் கணவன், நம்ம மனைவி அங்க இருக்கிறாங்க, எங்க அம்மா அங்க இருக்கிறாங்க, நம்ம மகன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்காமா. அந்த மாதிரி யாராவது இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, இவர் போய் தான் அந்த வேலையை பார்க்கணும்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, லீவு கொடுத்து அனுப்பி அதை வேலையை பார்க்க சொல்லுங்க. டிசம்பர் மாசம், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் அந்த இது இருக்கு. தேவைப்படுற நேரத்தில் என்ன செய்யுங்க, கொஞ்சம் போயிட்டு வர சொல்லி கொடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் அந்த இடத்துல அவங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன். நீங்க இந்த மாதிரியான ஃபார்ம்களை ஃபுல்லப் பண்றது, அவங்களுக்கான சர்டிபிகேட்டுகளை தேடுறது, ஆவணங்களை தேடுறது, இதுல முஸ்லிம்களுக்கு மட்டும் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. நான் அதை மட்டும் சொல்லல, நான் முஸ்லிம்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்யுங்க. ஏன்னா அவங்களும் பாவம் தானே, அவங்களுடைய பேரும் வரதானே செய்யணும். எல்லாருக்குமே தானே இந்த நெருக்கடி இருக்குது. அதனால உங்களுடைய உதவிகள்ல நீங்க முஸ்லிம்களை எப்படி சேர்க்கிறீங்களோ அது மாதிரி நான் முஸ்லிம்களையும் சேர்த்துக்கீங்க. ஒரு பள்ளிவாசலுடைய வளாகத்துல வச்சு நடக்கிற அந்த உதவிகள்ல யாரும் பயன்பெறட்டும். நாம எப்போதுமே என்ன செய்யணும், பெய்கிற மழை மாதிரி தான் நம்ம இருக்கணும், அடிக்கிற காத்து மாதிரி தான் நம்ம இருக்கணும். எல்லோருக்கும் என்ன செய்யணும், அந்த காத்து போகணும், எல்லோருக்கும் அந்த மழை போகணும், அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். புரிஞ்சுங்களா? அதனால தயவு செய்து இந்த உதவிகளை நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அது முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து இந்த வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். இது காலத்தினுடைய கட்டாயம். இதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இதை அப்படி இப்படின்னு சாதாவா நினைச்சிட்டு என்ன செஞ்சிடாதீங்க, சும்மா இருந்துடாதீங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு தன்மை ஒண்ணு இருக்குது. என்னன்னா, எதை எடுத்தாலும் ஒரு விட்டேத்தி மனப்பான்மையோட பாக்குறது, என்னத்தை வந்துருப்பது பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சிய மனோபாவத்தோடு அணுகுவது. அப்படி தயவு செய்து அணுகிறாதீங்க. அப்படி நீங்க அணுகிறாதீங்க. புரிஞ்சுங்களா? இது மோடி ஆளக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதாவது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எந்த தில்லுமுள்ளுகளையும் செய்யலாம், யார் கேள்வி கேட்டாலும் பிரச்சனை இல்லை, பதில் அமைதியாக இருந்து சாதித்து விடலாம். நம்முடைய அதிகாரத்தினுடைய வீச்சை தேர்தல் ஆணையத்திலையும் செலுத்தலாம், உச்ச நீதிமன்றத்திலையும் செலுத்தலாம் என்று ஒரு மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஒரு காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத தயவு செய்து மனசுல வச்சுக்கங்க. புரிஞ்சுங்களா? எதையும் செய்வதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள். 1000 ரூபாய் 500 ரூபாய டிமானிட்டேஷன் பண்ணாங்களே, எத்தனை உயிர் போச்சு? கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? இவங்க கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? டிமானிட்டேஷன் எதற்காக பண்ணாங்க? காரணம் என்னங்க? கருப்பு பணத்தை ஒழிக்கின்று. கருப்பு பணம் ஒழிஞ்சா இல்ல. ஆனா டிமானிட்டேஷன் எதற்கு செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இன்னைக்கு பேசு பொருளா மாறுது. என்ன அப்படின்னா, 2019 தேர்தல்ல எவன்ட்டையும் தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு காசு இருக்கக்கூடாது, எந்த கட்சிட்டையும் தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு காசு இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் வாரி இறைச்சி என்ன செய்யணும், செலவு பண்ணணும். அதான் நோக்கம் இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. அவர்கள் ஜெயிப்பதற்கு எந்த விதமான அயோக்கியத்தனங்களையும் செய்வதற்கு பயப்படவே மாட்டார். அப்படியான ஒரு காலகட்டம், அப்படியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால இந்த எக்ஸசைஸ, இந்த நடைமுறைய செய்து லேசா நினைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா அணுகுங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு ஹுது ஹித்ரக்கும், இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ஜாக்கிரதை உணர்வோடு இருங்கள். நீங்க ஏமாற்றப்படக்கூடாது, நீங்கள் துரோகம் இழைக்கப்பட்டு விடக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஒரு நல்ல மூமின் ஒரே பொந்திலிருந்து 2 முறை கொட்டு வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா அவங்க முட்டாள்னு அர்த்தம். ஒரு மூமின் முட்டாளாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதனால ஏமாற்றத்திற்கு ஆளாகக்கூடாது, துரோகத்திற்கும் நாம் ஆளாகக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வேலைகளை தயவு செய்து என்ன செய்யுங்க, நம்ம வீட்டு வேலை மாதிரி நினைச்சு, நம்ம காரியம் மாதிரி நினைச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஹெல்ப் பண்ணுங்க. இந்த காலத்தினுடைய தேவை, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் இந்த உதவியை செய்யக்கூடிய எல்லோருக்கும் நிச்சயமாக போய் கிடைக்கும். வல்ல ரஹ்மான் இந்த சோதனையான ஒரு காலகட்டத்தை வெற்றியோடு கடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.